எல்லாருக்கும் ஸ்தோத்திரம். கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். இந்த நாளிலும் கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்பதற்காக கர்த்தர் நமக்கு தருணங்களை தந்திருக்கிறாரே. நன்றி உள்ளத்தோடு தேவ பிரசன்னத்திலே நெருங்குவோம். கர்த்தருடைய வார்த்தைகள் ஜீவ வார்த்தைகள். நம்மை உயிர்ப்பிக்கிறது, நமக்கு புது பலன் தருகிறது. நம்முடைய ஆத்துமாவிலே பலன் தருகிறது. கர்த்தருக்காக ஜீவனுள்ள சாட்சிகளாய் நிற்க கிருபை தருகிறார். தொடர்ந்து நாம் தேவனுடைய வழிகள் ஆச்சரியமானவை என்று தியானித்து கொண்டிருக்கும் நிலையிலே இன்றைக்கு தேவனுக்கு தகுந்த ஒரு நேரம் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் வைத்திருக்கிறார் என்ற கருத்தின் அடிப்படையிலே பேச இருக்கிறேன். தேவன் ஒருவரை தெரிந்தெடுக்கும் போது பெரிய நோக்கத்தோடு தெரிந்தெடுத்து அதன் நேரங்களிலே தேவன் நினைத்திருக்கிறபடியும் தேவன் எதிர்பார்க்கிறபடியும் அவைகளை நிறைவேற்றுவதற்கு தேவன் தம்முடையவர்களை தெரிந்தெடுக்கிறார். நம்மையும் விலையேறப்பட்ட நோக்கத்தினாலே தெரிந்தெடுத்திருக்கிறார். நம்மை தேவன் தெரிந்தெடுத்த நோக்கத்தையும் அறிந்து கொண்டு அதிலே செயல்படுவதற்கு இன்னும் அதிகமாய் ஊக்கப்படுத்த கர்த்தருடைய ஆவியானவர் இன்றைக்கு விரும்பி இருக்கிறார். நம்ம எல்லாருக்கும் தெரிந்த ஒரு வேத பகுதியாக இருந்தாலும் அதிலிருந்து சில காரியங்களை கர்த்தர் இன்றைக்கு உணர்த்த இருக்கிறார். அப்போஸ்தல நடபடிகள் 9ஆம் அதிகாரத்திலிருந்து நாம் தியானிக்க இருக்கிறோம். அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரத்திலிருந்து சில வசனங்களை தேவைக்கேற்றபடி நான் வாசிப்பேன். தேவன் நமக்காக வைத்திருக்கும் நேரம் அது அப்போஸ்தலனாகிய பவுல் வாழ்க்கையிலே நடந்தது. சவுல் என்னப்பட்ட பவுல் என்று வேதாகமத்தில் வாசிக்கிறோம். அவருடைய எபிரேய பெயர் சவுல். கிரேக்க மொழியிலே அவர் பவுல் என அழைக்கப்பட்டார். இங்கே அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரத்திலே சவுல் என்பவன் இன்னும் கர்த்தருடைய சீஷரை பயமுறுத்தி கொலை செய்யும்படி சீறி பிரதான ஆசாரியரிடத்திலிருந்து போய் இந்த மார்க்கத்தாராகிய புருஷரை ஆகலும் ஸ்திரீகளை ஆகலும் நான் கண்டுபிடித்தால் அவர்களை கட்டி எருசலேமுக்கு கொண்டு வரும்படி தமஸ்குவில் உள்ள ஜப ஆலயங்களுக்கு நிருபங்களை கேட்டு வாங்கினான். இந்த வசனங்களில் என்ன பார்க்கிறோம்? சவுல் என்ன பண்ணினார் என்று சொல்லி. இந்த சவுல் யார் என்று சொன்னால் சிறந்த ஒரு கல்விமான். வேதாகமத்திலே சொல்லப்பட்டிருக்கிற நியாயப்பிரமாண புஸ்தகம், பழைய ஏற்பாடு அனைத்தும் இவர் திறமையாக கற்றவர். அந்த காலத்தில் இருந்ததான கமாலியேல் என்ற பெரிய நிபுணர், அவருடைய கீழே இருந்து படித்ததான ஒரு கல்வி நிபுணர் இந்த சவுல். நியாயப்பிரமாணத்தை விசுவாசித்து கீழ்ப்படுகிற ஜனங்கள் அநேகர் இருந்தார்கள், யூதர்கள். அவர்கள் மேசியா வருவார் என்ற தீர்க்க தரிசனத்தை நம்பி எதிர்பார்த்திருந்தார்கள். மேசியா அல்லது ராஜா அரண்மனையிலே பிறப்பார் என்று எதிர்பார்த்திருந்தார்கள். ஆனால் இயேசு பிறந்தது ஏழ்மையான கோலத்தில் பிறந்ததினாலே இவரை இயேசு என்று நம்பவில்லை. இந்த இயேசு உலகத்தில் வந்து வளர்ந்து அநேக அற்புதங்களை நடப்பித்தார். அதையெல்லாம் அவர்கள் ஏற்றுக்கொள்ள மறுத்தார்கள். தங்களுடைய பெயர் பிரஸ்தாபம் குறைந்து விடுமே என்ற எதிர்பார்ப்பும் அவர்களுக்கு இருந்தது. அதனாலே இயேசுவை கொலை செய்தார்கள். ஆனால் இயேசு சிலுவையில் அறையப்பட்டிருந்தாலும் அவர் 3ஆம் நாளிலே உயிரோடு எழுந்தார். தாம் உயிரோடு இருக்கிறவராக 40 நாள் சுற்றி திரிந்து அநேகருக்கு தரிசனம் கொடுத்து பேசி தாம் போதித்ததான போதனைகளை நினைப்பூட்டி பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டார். இயேசு பரிசுத்தாவியானவரால் அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் ஊற்றப்பட்ட அந்த நாளிலிருந்து பயங்கரமான எழுப்புதல். தேவ மக்கள் ஜெபிக்கிறவர்களாக, உபவாசிக்கிறவர்களாக, அப்பம் பிட்கிறவர்களாக
இயேசுவின் அன்பை வெளிப்படுத்துகிறவர்களாக பயங்கரமான செயல்கள் கர்த்தருக்காக நடந்தேறும் நிலையிலே யூதர்கள் இந்த மார்க்கத்தார் என்று இந்த வசனத்தில் சொல்லப்படுகிறது. முதல் வசனத்தில் இரண்டாவது வசனத்தில் இந்த மார்க்கத்தார் என்று சொல்லுகிறது இயேசுவை வழிபடுகிற, இயேசுவை சேவிக்கிற, இயேசுவை அறிவிக்கிற கூட்டத்தார் யாராயிருந்தாலும் அவர்களை கொல்ல வேண்டும் என்பது இவர்களுடைய திட்டம். அதில் இவர் என்ன செய்தார் என்றால், பிரதான ஆசிரியருடைய அனுமதி வாங்க வேண்டும். என்ன, இவர் இந்த நோக்கத்தோடு போகிறார் என்ற அதிகார பத்திரம் இருந்தால் இவருக்கு எங்கேயும் போய் எதையும் செய்யலாம். அந்த நோக்கத்தோடு அதிகார பத்திரம் வாங்கி அடுத்த 3வது வசனத்தில் வாசிக்கிறோம். அவன் பிரயாணமாய் போய் தமஸ்குவுக்கு சமீபித்த போது சடுதியிலே வானத்திலிருந்து ஒளி அவனை சுற்றி பிரகாசித்தது. வானத்திலிருந்து ஒளி. இயேசு கிறிஸ்து உலகத்துக்கு ஒளியாயிருக்கிறவர். அந்த ஒளி இந்த சவுலை சுற்றி பிரகாசித்தது. சவுல் தனியாக போகவில்லை, பலரும் போகிறார்கள். அவர் கழுதையின் மேல் பிரயாணமாய் போகிறார். போகிற வழியில இந்த ஒளி சுற்றின போது இவருக்கு கண் தெரியல, அப்படியே விழுந்து விட்டார். இதில் சொல்லப்படுகிறது 4ஆம் வசனம், அவன் தரையிலே விழுந்தான். அப்பொழுது சவுலே சவுலே நீ என்னை ஏன் துன்பப்படுத்துகிறாய் என்று தன்னுடனே சொல்லுகிற ஒரு சத்தத்தை கேட்டான். சரியாக கேட்க முடிந்த ஒரு சத்தத்திலே இயேசு பேசுகிறார். அந்த பேச்சு கேட்ட உடனே சவுலுக்கு தெரிந்து விட்டது அது இயேசு தான் என்று. ஆகையினாலே கேட்கிறார், ஆண்டவரே நீர் யார்? தேவன் இயேசு கிறிஸ்து ஒருவரை அழைக்கும் போது தம்முடைய நாமத்தின் மகிமையை அறிவிக்கிறார். எப்படி? அவர் பெயர் சொல்லி அழைக்கும் போது இது இயேசுதான் என்று அறிந்து கொள்ள முடிந்தது. இப்போ இவர் என்ன கேட்கிறார்? ஆண்டவரே நீர் யார் என்று கேட்கும்போது அதற்கு கர்த்தர், நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே. தான் இயேசு என்பதை தெளிவாக அறிவிக்கிறார். இயேசுவின் நாமம் விலையேற பெற்ற நாமம், அற்புத நாமம், அதிசயங்களை செய்திருக்கிற நாமம். நம் ஒவ்வொருடைய வாழ்விலேயே கூட எவ்வளவோ அற்புதங்களை அவர் செய்து வருகிறாரே. அவ்வளோ மகத்துவம் பயங்கரம் உள்ள தேவனாகிய கர்த்தர். இப்படி தம்மை அவர் சொன்ன உடனே அடுத்தால என்ன சொல்லுகிறார்? முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினமாம். முள்ளில் யாரும் மிதிச்சு நடக்க முடியாது, காலணிகள் இல்லாமல் நடந்து போக முடியாது. அப்படிப்பட்ட நிலையிலே நீ முள்ளில் உதைக்கிற, கவனமாக இரு என்கிறது தான் அதனுடைய பொருள். அவன் நடுங்கி திகைத்து ஆண்டவரே என்று சொல்கிறார். நடுங்கி திகைத்து. ஆண்டவருடைய வசனம் நமக்கு என்ன சொல்லுகிறது என்றால், என் வசனத்துக்கு நடுங்குகிறவனையே நோக்கி பார்ப்பேன். அப்போஸ்தலர் நடவடிக்கைகளிலே இந்த வார்த்தைகள் பல இடங்களில் பார்க்க முடியும். நடுங்கி பயந்து நிற்கிற அனுபவம். அது பயந்து என்ன ஆகுமோன்னு நினைக்கிறதல்ல, கர்த்தருக்கு பயப்படுகிற ஒரு அனுபவம். அநேகர் கர்த்தரை யாரோ என்று நினைத்து அவருக்கு கொடுக்கக்கூடிய கனமும் மகிமையும் கொடுக்கறதில்லை. தங்கள் காரியம் சாதித்தால் சரி என்று தேடுகிறவர்களும் இருக்கிறார்கள். இவன் சவுல் சந்திக்கப்பட்ட நிலையிலே நடுங்கி திகைத்து, 5வது வசனம் 6வது வசனம், நடுங்கி திகைத்து ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமாயிருக்கிறீர். சில வேளைகளில் நாமும் பல சூழ்நிலைகளில் கடந்து போகும்போது என்ன செய்ய என்று தெரியாமல் காணப்படுவோம். ஹெல்ப்லெஸ் சிச்சுவேஷன். எது செய்வது சரியா இருக்கும், எது நல்லது என்று தெரிந்து கொள்ள முடியாத நிலையிலே நெருக்கப்படுவோம். ஆனால் கர்த்தர் உதவி செய்கிறவர். தொடர்ந்து பார்க்கும்போது
அதற்கு கர்த்தர், நீ எழுந்து பட்டணத்துக்குள்ளே போ, நீ செய்ய வேண்டியது அங்கே உனக்கு சொல்லப்படும். நமக்கு கூட நம்ம ஆண்டவரிடத்துல ஒரு காரியம் கேட்கும்போது அதற்கு எப்படி கேட்கிறோமோ, என்ன கேட்கிறோமோ அதற்கு தகுந்த பதில் அவர் பேசுவார். அவர் வசனத்தின் மூலமாய் பேசுகிறார், பாடல் மூலமாய் பேசுகிறார், எந்த வழியிலோ ஆராதனையிலும் பேசுகிறார். நாம் வேலை செய்து கொண்டிருந்தா கூட அதிலும் நாம் அவரிடத்தில் தொடர்பு கொள்ளும் போது அவர் பேசுகிறார். ஒரு ஃபோனில் நம்ம தொடர்பு கொள்ளுகிறதை பார்க்கலும் மிக வேகமாக பேசுவார். எப்படி? ஃபோனுன்னா ரிங் போய் அவங்க அட்டன் பண்ணால் தான் அவங்க சத்தத்தை கேட்க முடியும் யாருனாலும். ஆனால் இயேசு நம்ம கூப்பிட்ட உடனே நொடி பொழுதுல நமக்கு பதில் தருகிறார். இதே போல தான் இங்கே நடந்தது. சவுல் செய்ய வேண்டிய காரியத்தை சொன்ன, நீ போ, அங்கே உனக்கு சொல்லப்படும். 7வது வசனம். அவனுடனே கூட பிரயாணம் பண்ணின மனுஷர்கள் சத்தத்தை கேட்டும் ஒருவரையும் காணாமல் பிரமித்து நின்றார். சவுல் பேசுறது கேட்குது, அங்க பேசுற சத்தம் கேட்குது. அந்த இதெல்லாம் என்ன நடக்கிறது என்று தெரிய முடியாது. சத்தம் தான் கேட்காது, எதுவுமே தெரியவில்லையே என்று பிரமித்து நின்றார். 8வது வசனம். சவுல் தரையிலிருந்து எழுந்து தன் கண்களை திறந்தபோது ஒருவனையும் காணவில்லை. ஏன்னா கண் பார்வை இழந்து போக வேண்டிய நிலை. அப்பொழுது கைலாக கொடுத்து அவனை தமஸ்குவுக்கு கூட்டிக் கொண்டு சென்றார். இவர் போனது தமஸ்குவுக்கு தான் போனார். அந்த தமஸ்குவிலே ஒரு ஊழியக்காரர் அனனியா என்கிறவர், அவரை கொலை செய்ய வேண்டும், அவரை கட்டி சிறைப்பிடித்து கொண்டு வர பிறகு பிரதான ஆசிரியர் இடத்துல ஒப்படைக்க வேண்டும் என்று தான் போனது. இப்போ அங்கே தான் போகிறதுக்கு இந்த தமஸ்குவுக்கு அவர்கள் கூட்டிக் கொண்டு செல்லுகிறார்கள். 9வது வசனம். 3 நாள் பார்வை இல்லாதவனாய் புசியாமலும் குடியாமலும் இருந்தார். கர்த்தர் ஒருவரை சந்திக்கும் போது சரியான நிலையிலே சந்திப்பார். 3 நாள் பார்வை இல்லை, ஒன்று குடிக்க முடியல, சாப்பிடல. இதனால எப்படி இருக்கும்? அவர் என்ன செய்திருக்கலாம்? தேவ சமூகத்திலே ஜெபம் பண்ணியிருக்கலாம். இதை பிந்தின வசனத்திலே இயேசுவே அனனியாவிட்ட சொல்லுகிறார். அனனியா என்னும் பேருள்ள அந்த ஊழியக்காரருக்கு கர்த்தர் தரிசனமாகி பேசுகிறார். அப்போ அனனியாவிடத்துல என்ன சொல்லுகிறார்? 11வது வசனம். நீ எழுந்து நேர்த்தெருவு என்னப்பட்ட தெருவுக்கு போய் யூதாவின் வீட்டிலே தர்சு பட்டணத்தானாகிய சவுல் என்னும் பேருள்ள ஒருவனை தேடு, அவன் இப்பொழுது ஜெபம் பண்ணுகிறான். எவ்வளவு மாறுதல்! ஒரே நேரத்தில் கர்த்தர் ஒருவரை சந்திக்கும் போது இப்படிப்பட்ட மாறுதல். இதற்காகத்தான் நம்ம எல்லாம் ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறோம். அநேகர் சந்திக்கப்படுவார்கள். நம்முடைய ஜெபம் வீண் போவதில்லை. பெரிய எழுப்புதலை காண முடியும். நம்ம எந்தெந்த காரியங்களிலே கர்த்தர் நம்மிடத்துல பேசி ஆலோசனை தருகிறாரோ அவை எல்லாம் நிறைவேறும். கேட்கிறவன் எவனும் பெற்றுக்கொள்ளுகிறான். நம்ம எதை கேட்கிறோமோ கண்டிப்பாக அதை கர்த்தருடைய நாமத்தினாலே சுதந்திரிக்க இருக்கிறோம். இப்போ இந்த அனனியா இதை கேள்விப்பட்டிருக்கிறார், சவுல் என்கிறவர் செய்கிற தொல்லைகள். அதனால அவர் கேட்கிறார். 13வது வசனத்திலே, அதற்கு அனனியா, ஆண்டவரே, இந்த மனுஷன் எருசலேமில் உள்ள உம்முடைய பரிசுத்தவான்களுக்கு எத்தனையோ பொல்லாங்குகளை செய்தான் என்று அவனை குறித்து அநேகரால் கேள்விப்பட்டிருக்கிறேனே என்று சொல்லும்போது, இங்கேயும் உம்முடைய நாமத்தை தொழுது கொள்ளுகிறவர்கள் யாவரையும் கட்டும்படி அவன் பிரதான ஆசாரியரால் அதிகாரம் பெற்று வருகிறான். இதெல்லாம் எல்லா இடங்களுக்கும் அது அறிவிக்கப்பட்டு விட்டது. அதிகார பத்திரத்தோடு வருகிறார் என்று. ஆனால் கர்த்தர் நீ போ என்று சொல்கிறார். சூழ்நிலைகள் நமக்கு
எந்த ஒரு காரியத்தில், குடும்பத்தில் இருந்தாலும் சரி, வேலை காரியங்களாக இருந்தாலும் சரி, இயேசுவுக்காக நாம் செய்கிற எந்த ஒரு காரியங்களாக இருந்தாலும், சூழ்நிலைமைகளுக்கு நமக்கு அனுகூலமே இல்லை, எல்லா வாசலும் அடைபட்டிருக்கிறது என்ற நிலையில் இருந்தாலும், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு அவர் திறந்த வாசலை தருகிறார். எப்படி? நீ போ, அவன் புறஜாதிகளுக்கும் ராஜாக்களுக்கும் இஸ்ரவேல் புத்திரருக்கும் என்னுடைய நாமத்தை அறிவிக்கிறதற்காக நான் தெரிந்து கொண்ட பாத்திரனாயிருக்கிறார். நான் தெரிந்து கொண்டிருக்கிறேன். அநேகருக்கு, யாருக்கெல்லாம்? புறஜாதிகள், ராஜாக்கள், இஸ்ரவேல். அந்த நாட்களிலே யூதர்கள் தான் முதலாவது இயேசுவை ஏற்றுக்கொண்டு அந்த அப்போஸ்தலர் நடபடியில் 2ஆம் அதிகாரத்தில் பார்க்கிற போது நாம் அறிகிறோம். இனிமே புறஜாதிகள் என்றால் யூதர் அல்லாத எல்லா ஆட்களும், நம்ம எல்லாருமே புறஜாதிகள், நம்ம யாரும் யூதர்கள் கிடையாது. எல்லாருக்கும் சுவிசேஷத்தை, இயேசுவின் நாமத்தை அறிவிக்கிறதற்காக நான் தெரிந்து கொண்ட பாத்திரமாயிருக்கிறான். அவன் என்னுடைய நாமத்து நிமித்தம் எவ்வளவாய் பாடுபட வேண்டும் என்பதை அவனுக்கு காண்பிப்பேன். ஊழியக்காரர்கள், ஊழியம் செய்கிறவர்களுக்கும் பாடுகள், நெருக்கங்கள் உண்டு. தேவனை தேடி கர்த்தரை ஆராதிக்கிறவர்களுக்கும் பல வகை நெருக்கங்கள் உண்டு. ஆனால் கர்த்தர் கூட இருக்கிறார். ஒரு கர்த்தர் நம்மை தெரிந்தெடுத்திருக்கிறார் என்றால் அவர் திறந்த வாசலைத்தான் வைத்திருக்கிறார். நம்முடைய கண்களுக்கு அடைபட்டு போயிருக்கும், ஆனால் நம்ம கண்கள் திறக்கப்பட வேணும். கர்த்தரை காண்கிற கண்கள், தேவன் திறக்கிற வாசலை காண்கிற கண்கள், வசனத்தை வாசிக்கும் போது வசனத்தின் மூலமாய் கர்த்தரை காண்கிற கண்கள், வசனத்தின் கருத்துக்களை அறிந்து உணர்ந்து கொள்ளுகிற கண்கள், ஆத்தும கண்கள் திறக்கப்பட வேண்டும். இங்கே நம்ம என்ன பார்க்கிறோம் என்றால் 17வது வசனத்திலே, அப்பொழுது அனனியா போய் வீட்டுக்குள் பிரவேசித்து அவன் மேல் கையை வைத்து, சகோதரனாகிய சவுலே, நீ வந்த வழியிலே உனக்கு தரிசனமான இயேசுவாகிய கர்த்தர் நீ பார்வை அடையும் படிக்கும் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்படும் படிக்கும் என்னை அனுப்பினார். சவுல் உதவியற்ற நிலையில இருந்து இப்போது கர்த்தர் வழிநடத்தி அனனியாவையும் அங்கே அனுப்பி இந்த காரியம் நடக்கிறது. என்ன? நீ பார்வை அடைய வேண்டும். 3 நாட்கள் பார்வை இல்லையே, பார்வை. நமக்கு எல்லாருக்கும் கர்த்தர் கிருபையினால கண்கள் பார்வை இருக்கிறது. இந்த கண் பார்வை அல்ல கர்த்தர் நமக்கு தருகிறது. கர்த்தரை பார்க்கிற கண்கள் ஆத்தும கண்கள். அந்த கண்கள் திறக்கப்பட்டு அவரை பார்க்கும்போது அவருடைய மகிமையினால் நிரப்பப்படுவோம். அவருடைய மகத்துவத்தை கண்டுகொள்ள முடியும். அவர் நடத்துகிற வழிகளை சரியாக அறிந்து கொள்ள முடியும். இதுதான் ஆவிக்குரிய பாதை. இப்போ இவர் ஜெபம் பண்ணும்போது அதுதான் நடந்தது. பார்வை அடையும் படிக்கும் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்படும் படிக்கும் என்னை அனுப்பினார் என்றார். உடனே அவன் கண்களிலிருந்து மீன் செதில்கள் போன்றவைகள் விழுந்தது. அவன் பார்வையடைந்து எழுந்திருந்து ஞானஸ்நானம் பெற்றான். அதுக்குள்ளாலேயே உள்ளம் மாறிவிட்டது. கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்து விட்டார். ஞானஸ்நானம் எடுக்கிறார். அதுக்கு அடுத்தால அவர் போஜனம் பண்ணி பலப்பட்டார். போஜனம் பண்ணின்னு சொன்னா ஆவிக்குரிய போஜனம், சரீர பிரகாரமான போஜனம். ஆவிக்குரிய போஜனம் கர்த்தருடைய வார்த்தை. அன்றைக்கு வேதாகமம் இல்லை, ஆனால் தேவனுடைய ஊழியக்காரர்களுக்கு கர்த்தர் வார்த்தைகளை கொடுத்தார். பேசப்பட்ட வார்த்தைகளினாலே இன்னும் உணர்த்தப்பட்டார். போஜனம் பண்ணி சரீர பிரகாரமான உணவும் ஆவிக்குரிய உணவும் சாப்பிட்டு தமஸ்குவில் உள்ள சீசருடனே சில நாள் இருந்து தாமதமின்றி கிறிஸ்து தேவனுடைய குமாரன்
என்று ஆலயங்களிலே பிரசங்கித்தார். ஜெப ஆலயங்களுக்கு சென்று, அன்றைக்கு ஜெப ஆலயங்கள் யூதர்களுக்கு இருந்தது, அங்கே போய் பிரசங்கித்தார். ஆனால் யூதர்கள் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. அப்படி அவரை புறக்கணித்தாலும் பர்னபா என்கிற ஊழியக்காரர் அவருக்கு உதவி செய்தார் என்று வேதாகம வசனத்திலே நாம் பார்க்கிறோம். பூரணமான வழிநடத்தலை கர்த்தர் கொடுத்து வழி நடத்தினார். பின்பு அவர் ஊழியக்காரராக, அப்போஸ்தலராக கர்த்தர் தெரிந்து கொண்டிருக்கிறதை அவர் உணர்ந்து மிஷனரி ஊழியத்திற்கு சென்று இயேசு அறியாத நாடுகள், ரோமாபுரி, கொரிந்து, எபேசு போன்ற, கலாத்தியா போன்ற அநேக நாடுகளுக்கு சென்று சபைகளை ஸ்தாபித்தார். ரோமாபுரியிலே சிறையில் அடைக்கப்பட்டார். பல வருடங்கள் சிறையில் இருந்தார். சிறையிலிருந்து பட்ட வேதனைகள் எல்லாம் வேதாகமத்தில் எழுதி வைத்திருக்கிறார். சிறையில் இருந்தாலும் அநேக பல நிருபங்களை அவர் எழுதினார். 13 நிருபங்கள். இந்த நிருபங்கள் வேதாகமத்தில் இன்றைக்கு இருக்கிறதுனாலே நாம் வாசித்து திடன் கொள்ளுகிறோம். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் ஏற்படுகிற எந்த எதிரான ஒரு சூழ்நிலையாக இருந்தாலும் நம்மை நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று தைரியம் கொள்ள வேண்டும். கர்த்தர் அதிசயம் செய்வார், வெற்றியின் பாதையிலே நடத்துவார். இறுதியிலே நாம் பரலோகத்தில் வெற்றியை காண முடியும். பவுல் தன்னிடத்தில் ஒப்புவித்த எல்லா வேலைகளையும் முடித்து அவர் என்ன சொல்லுகிறார்? நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன். இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. இதை விசுவாசிக்கிற அனைவருக்கும் அதை அவர் தந்தருளுவார் என்று சொல்லியிருக்கிறார். நாம் இதே நம்பிக்கையோடு கர்த்தரை